அனைத்து மக்களுக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கண்ணாடி என் பொண்ணு கண்ணாடி. ஸோ கொஞ்சம் இது போட்டால் ஏதோ ஒரு அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது. அழகாக இல்லைனாலும் சொல்லிவிடுங்க, சரியா? என்ன பேசலான்னு வந்திருந்தேன்னா, நம்ம விஜய் அண்ணன் அவர்கள், அதாவது அப்படியே சொல்லி பழகிட்டேன், அதனால் சொல்லிட்டேன், சாரி. அவர் முதலமைச்சர், சரிங்களா? அதனால் நம்ம அண்ணன் முதல்வர் அவர்கள் மக்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும், இந்த இயற்கை வளம் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நாம் என்ன பண்ணலாம்னா, கேள்வி கேட்கலாம், பேசலாம். ஏன்னா நன்மை தீமை என்ன இருக்குது அப்படின்றத பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். அதுவும் ஒரு முறையாக, சரிங்களா? அதுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அதை யாரும் இங்கே தடுக்கவே கூடாது, சரிங்களா? ஆனால் அண்ணனை சார்ந்தோ, அதாவது அண்ணனுடைய பர்சனல் லைஃப்பை இங்கே யாருமே பேசக்கூடாது. அதுக்கு ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. அவருடைய பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதனால இதை மனசில் வச்சுக்கோங்க. யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவருடைய ஒய்ஃப் அங்கே இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, திரிசா இங்கே இருக்காங்க, பேசாதீங்க. அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாரு. அது மக்கள் சார்ந்த பணி. மக்கள் சார்ந்த பணி விஷயமாக அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு திட்டங்களையும், ஒவ்வொரு சட்டங்களையும் நாம் விமர்சனம் செய்வதற்கும், சரியான முறையில் விமர்சனம் செய்வதற்கும், அதை பற்றி பேசுவதற்கும், கேள்விகள் எழுப்புவதற்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் இதுபோல் தான் நாம் என்ன பண்ணணும், அணுகுமுறைகளை நாம் கடைபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.